நண்பர்களுக்கு வணக்கம். தினம் ஒரு தாவரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு கலாஞ்சோ பினாட்டா ரணகல்லி செடியை பற்றி பார்க்க போகிறோம். நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது ரணகல்லி செடி. இதோட வடமொழி பேர் பத்தர் சட்டா அப்படின்னு சொல்லுவாங்க. இதோட இலை அமைப்பு பார்த்தீங்கன்னா இலை கொஞ்சம் தடிமனாக இருக்கும். அதை உடைச்சிங்கன்னா உடையும். சிறு குழந்தைகளை பார்த்தீங்கன்னா இதை கிராமங்களில் உள்ள குழந்தைகள் இதை சிலேட்டை அழிக்கிறதுக்கான இலையாக கூட உபயோகப்படுத்துவாங்க. இதனோட இலையோட ஓரங்களில் பார்த்தீங்கன்னா கத்தி போன்ற அமைப்பு இருக்கும். இந்த இலைகள் கொஞ்சம் மொத்தமான இலைகளாக இருக்கும். தண்டுகள் ஈஸியாக உடையக்கூடியது. இந்த தண்டுகளை உடைச்சி நீங்கள் எந்த இடத்துல வச்சாலும் உடனே இது நல்லா வளர்ந்து வந்துடும். அது மட்டும் இல்லாமல் இந்த இலையை பிடுங்கி எங்கேயாச்சும் நட்டு வச்சா கூட ஈஸியாக வரக்கூடியது இந்த தாவரம். இந்த செடி அதிக அளவில் மலைப்பாங்கான இடங்களில், பாறை இடுக்குகளில், கற்கள் நிறைந்த இடங்களில் பார்க்கலாம். இது அதிக அளவில் ஷோ பிளான்ட்டாக நிறைய வீடுகளில் வளர்க்குறாங்க. இதில் நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. இதை பார்க்குறீங்க. இது இலைய அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு கத்தி போன்ற அமைப்பு அதோட இலையோட ஓரங்களில் காணப்படும். நீள்வட்ட வடிவமான இலைகள்லாம் இருக்கும். இது ரணகல்லி செடியில் மருத்துவ குணங்கள் அதிகமாக இருக்குது. இந்த கலோஞ்சோ பினாட்டா செடியோட மருத்துவ குணங்களை ஒவ்வொன்றாய் விவரமாய் பார்ப்போம். நண்பர்களே, கலோஞ்சா பினாட்டா ரணகல்லி செடி எல்லா இடத்துலையும் பார்க்கக்கூடியது. வீட்டுக்கு எல்லா வீடுகள்லையும் அதிக அளவில் ஷோ பிளான்ட்டாக வளர்த்துட்டு வர்றாங்க. இதோட இலையை சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா புளிப்புத்தன்மை இருக்கும். இந்த இலைகளை ஒரு 4-5 இலைகளை எடுத்துக்கிட்டு ஒரு சிறு துண்டுகளாக உடைச்சி போட்டு அதோட நீரிட்டு ஒரு அரைக்கரண்டி சீரகம் இட்டு காய்ச்சி வடிகட்டி குடித்து வருவதால் சிறுநீரக கற்களை கரைத்து சிறிதாக வெளியேற்றக்கூடியது. அது மட்டும் இல்லாமல் பித்தப்பை கற்களையும் கரைக்கக்கூடியது. சிறுநீர் எரிச்சலோடு வருவது சரி செய்யக்கூடியது. சொட்டு மூத்திரத்தை சரி செய்யக்கூடியது. நண்பர்களே, இந்த ரணகல்லி இலையோடு சீரகம் இட்டு நீரிட்டு காய்ச்சி குடித்து வருவதால் ஹை பிளட் ப்ரெஷர், உயர் இரத்த அழுத்தத்தை குறைக்கக்கூடியது இந்த ரணகல்லி சீரகம் சேர்ந்த தீநீர். நண்பர்களே, கலோஞ்சா பினாட்டா ரணகல்லி இலைகள் சிறுநீரக கற்களை கரைத்து வெளியேற்றக்கூடியது. சிறுநீரக கற்களை கலைக்கும் ஒரு நல்ல மருந்தாகும். இந்த ரணகல்லி இலைகள் ஒரு 2 இலைகளை எடுத்துக்கொண்டு அதனுடன் 5 மிளகு, சிறிது பாறை உப்பு சேர்த்து வாயில் இட்டு மென்று சாப்பிட்டு வருவதால் தினசரி காலை வெறும் வயிற்றில் சாப்பிட்டு விட்டு சிறிது நேரம் கழித்து தண்ணீர் அதிகமாக பருகி வருவதால் சிறிது நாட்களிலேயே சிறுநீரக கற்கள் சிறிதாக கரைந்து வெளியேறும். நண்பர்களே, ரணகல்லி இலைகளை ஒரு 10 இலைகளை எடுத்துக்கொண்டு அதை வெந்நீரில் ஊற வைத்து ஒரு 15 நிமிடம் கழித்து அந்த இலைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு அந்த இலையை சாறு எடுத்து அந்த சாரோடு மோர் கலந்து உப்பு சேர்த்து பருகி வருவதால் வயிற்றுப்போக்கை சரி செய்யக்கூடியது. உடலில் எங்கு இரத்த கசிவு ஏற்பட்டாலும் அதை சரி செய்யக்கூடியது. பெண்களுக்கு மாதவிலக்கு நேரத்தில் ஏற்படும் அதிக இரத்தப்போக்கை குறைக்கக்கூடியது. சிறுநீரை சீராக வெளியேற்றக்கூடியது. இது ஒரு டயூரிக் ஆகும். சிறுநீரை பெருக்கி வெளியேற்றக்கூடியது. நண்பர்களே, ரணகல்லி கலோஞ்சோ பினாட்டா பத்தர் சட்டான்னு சொல்லுவாங்க. இந்த ரணகல்லி இலைகளை அரைத்து பசையாக்கி தேங்காய் எண்ணெய் இட்டு சிறு தீயில் இட்டு காய்ச்சி வடிகட்டி வைத்து கொண்டு ஆறாத புண்களுக்கு இடுவதால் ஆறாத புண்கள் ஆறும். சீல் பிடித்த புண்கள் இடுவதால் சீல் பிடித்த பெண்கள் ஆறும். அது மட்டும் இல்லாமல் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்படும் குழிப்புண்களில் இட்டு வருவதால் குழிப்புண்களை ஆற்றக்கூடியது.
பருக்கள் மற்றும் மருக்கள், வைரல் வாட்ஸ், பிம்பிள்ஸ் அது இரண்டிலும் இடுவதால் வெகு சீக்கிரம் குணமாகும். அடிபட்ட வெட்டுக்காயங்களில் ரணகல்லியோட இலைச்சாறை இட்டு வருவதால் வெகு சீக்கிரம் குணமாகும். நண்பர்களே, நாட்டு மருந்து கடைகளில் சதகுப்பை எனும் நாட்டு மருந்து கிடைக்கும். அந்த சதகுப்பையை வாங்கி ஒரு அரைக்கரண்டி சதைக்குப்பை சூரணத்தோடு அரைக்கரண்டி சீரகம் 3லிருந்து 4 ரணகல்லி இலைகள் அனைத்தையும் அரைத்து காலை ஒருவேளை குடித்து வருவதால் வெகு சீக்கிரம் சிறுநீரக கற்கள் கரைந்து வெளியேறும். நண்பர்களே, ரணகல்லி இலைச்சாறு காலை 20 ml, மாலை 20 ml குடித்துவிட்டு சிறிது நேரம் கழித்து நீர் அதிகமாக பருகி வருவதால் சிறுநீரக கற்கள், பித்தப்பை கற்கள் இரண்டும் கரைந்து வெகு சீக்கிரம் வெளியேறும். நண்பர்களே, ரணகல்லியோட செடியில் பூக்கள் அழகாக பூக்கக்கூடியது. இதனுடைய பூக்கள் மணிகளைப் போல, கொத்தான மணிகளைப் போல இருக்கும். பெல் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. நிறைய கொத்தான, அது பார்க்குறதுக்கு மிகவும் அழகான பூக்களை கொண்டது இந்த ரணகல்லி செடி.